9ஆம் நாள் காலை 9:50. என்கிட்ட டோனு கரெக்டா சொல்லுங்க. நீங்க சொன்னதே திருப்பி சும்மா அது ஆர்டர் பண்றதுதான் தயவு செஞ்சு என்ன பண்ண ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் என்னால பார்க்க முடியும். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். அண்ணா பிக் பாஸ் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டாரு. எடுத்து நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி இருக்கலாம். பட் நம்ம எதுவுமே சொல்லல. ஓடி போயிட்டு ஓவர நான் கேக்குறேன். அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்தல. ஏன் ஒண்ணு கேளுங்க. ஏன் ஒண்ணு ஊர்ல ஆளை கூட்டு வரதான் ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க. பக்கத்து ஊர்ல வந்து லாரி ஆளை கூட்டு வர. அது எனக்கு அவமானம். அதான் நாங்க ஏன்னா சுரேஷ் சார் வந்து ரொம்ப டஃப். அவர் எனக்கு காம்படிஷன்னா குக்கிங்லயும் பெஸ்டா இருக்காரு, காமெடியிலும் பெஸ்டா இருக்காரு, ஹியூமர்லயும் பெஸ்டா இருக்காரு. மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. நான் விட்டு அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல. ஆர்டர் வைஸ் நான் அக்ரி பண்றேன். பட் லிஸ்ட்ல பேர் இல்லாத போது நானும் இவனும் சேர்ந்து இப்ப உங்களை நாமினேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க சைடு நீங்க உங்க ஆர்குமெண்ட்டை கொடுக்கலாம். எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏஜுக்கும் எனக்கு சம்பந்தம் என்னால 100-200% நான் ஒத்துக்க மாட்டேன். சோ நான் கன்வின்ஸ் ஆகல. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1 நாமினேட் ஆனவங்கள நீ நான் அவரை நாமினேட் சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து வச்சு நான் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கேன். ஓகே ஆர்குமெண்ட் வந்து ஓகே கேம் முடிட்டோம். இருங்க அப்பலாம் போக முடியாது. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. சும்மா எக்க போக கூடாது. கெஸ் நான் உன்கிட்ட கேட்டேனா அத மட்டும் சொல்லுங்க. தயவு செய்து சொல்றேன். இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல. நல்லா இருக்கு. நான் சொல்றது கேளுங்க. எங்க போறீங்க? நீ எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க அந்த வேஸ்ட் வாங்குனதுக்காக. பேசுறவங்க என்ன வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு டாஸ்கில் வெற்றி பெற்று இருக்கிறார் அஜித். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும்.